ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் YCD இன்னோவேஷன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு ஹைப்ரிட் பைக் வந்து மேக் பண்ணியிருந்தோம். அது வந்து எவ்வளோ நாள் வந்து ஒர்க் ஆச்சு, இதுக்கு முன்னாடி வீடியோஸில் எப்படி நான் அசம்பிள் பண்ணியிருப்பேன்னு போட்டிருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மழைக்காலம் வரும்போது இது வந்து ரொம்ப ஜாம் ஆகிடுச்சு. வீலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக தான் வந்து ரொட்டேட் ஆச்சு. இந்த ஹைப்ரிட் மோட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணும்போது வீல் வந்து நார்மலாக ஃப்ரீயாக தான் இருந்தது. ஓகே, பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் மோட்டரில் தான். இது என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து போயிட்டே இருக்கும், பயங்கர ஸ்லோவாகிடும். ஸ்டார்டிங்கில் வந்து அது மோட்ரு ஹீட் ஆகிற வரைக்கும் நல்ல ஸ்பீடில் வந்து போயிட்டே இருக்கும் மோட்ரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாகிடும், மைலேஜ் கொடுக்காது. இந்த மாதிரி இஷ்யூலாம் இருந்தால் நீங்கள் உடனே ஐடென்டிஃபை பண்ணி இதை வந்து சர்வீஸ் கொடுத்துடணும். இல்லைனா வந்து ஓவர்லோட் ஆகி பேட்ரி வந்து ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வந்து கம்பல்சரி இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். கையோடவே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஷூலாம் வந்து தேஞ்சு தான் போயிட்டுருந்தது, அதையும் சேர்த்து மாற்றிடுறேன். டயரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சர் ஆகிடுச்சு, அதனால் நியூ டயரும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போது அடிக்கடிக்கு இதை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுனால இதெல்லாம் ரிமூவ் பண்ணி பக்காவாக மறுபடியும் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி எங்கிட்ட வந்து 2 ஹைப்ரிட் மோட்ரு இருந்தது. ஒன்று ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது இருக்கிறதுனால உடனே எமர்ஜென்சிக்கு எடுத்து மாட்டியிருப்பேன். உங்களுக்கு இந்த ஹைப்ரிட் மோட்டரை எப்படி ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே என்ன இருக்குன்றது, பேரிங்கா இல்லை எதனால் ஜாம் ஆகிருக்குன்னு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க்கு ஐக்கானில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த மோட்ரு எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணோம். வெயிட்டாக இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து ஒரு அலைன் ஸ்க்ரூ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டமில் வச்ச மாதிரியே வச்சு நம்ம வந்து இது வந்து டைட்னஸ் பண்ணிக்கலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு டைட்னஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மேலே போகிற அளவுக்கு மீடியம் லூஸில் இருக்கும்போது மேலே வச்சுட்டு மற்ற ஸ்க்ரூஸ்லாம் வந்து பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு கிளாம்ப் வரும். அந்த கிளாம்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைலன்சருக்கு கீழே வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அலைன் போல்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரஸ்ட்டாக இருக்கான்னு பார்க்கணும். பழைய அலைன் போல்டே வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே பிரேக் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா க்ரீஸ் அப்ளை பண்ணியிருக்கா, கழட்டும் போது ஸ்லிப்பாகாமல் வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். இல்லைனா வந்து நியூ அலைன் கீ வந்து போட்டுருங்க. இதுக்கு முன்னாடி நான் போடும்போது நல்லா க்ரீஸ்லாம் அப்ளை பண்ணி போட்டதுனால அந்த அந்த அலைன் போல்டோட ஒரிஜினாலிட்டி மாறாமல் இருக்கிறதுனால அதே போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன அந்த அலைன் கீ போகிற இடத்துல வந்து கேப் இருக்கும். அந்த கேப்லாம் வந்து க்ரீஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் மண் போகும், ரஸ்ட் ஆகும், நாளைக்கு அலைன் கீ உள்ளே போகாது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். ஏன்னா அந்த இடம் நிறைய தண்ணி சேறுலாம் படுறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இது நியூவாக வந்து மேக் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ லிங்க்லாம் வந்து கொடுத்துருக்கோம், ஐக்கான் லிங்க்லாம் கொடுத்துருப்போம். நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.